ஏடிஎம்கே பிஜேபி இப்போ ஒன்றா இல்லாதது அப்படிங்கிறது எதிர்க்கட்சிக்கு ஒரு பலம் அப்படின்னு சொல்லலாம். நயினார் அவர்களோட முதல் டாஸ்காக இருந்ததே இந்த ஏடிஎம்கே பிஜேபியை வந்து 26 ஸ்டேட்டுக்கு எடப்பாடி நாட்டுக்கு மோடின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது தான் அமித்ஷா இங்கே வந்தப்ப முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி அப்படிங்கிறத எங்கேயுமே சொல்லலை. நான் வீடியோ காமிக்கிறேன். அமித்ஷா எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் சொன்ன வீடியோ நான் காமிக்கிறேங்க. பிரஸ் மீட்ல இவர் சொல்லியிருக்காரு. திருமாவளவன் ஒரு 3 days முன்னாடியோ 4 days முன்னாடியோ டபுள் டிஜிட்ல சீட் வேணும்னு இருக்காங்க. விஜய் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாருன்னா வந்து எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு ஏடிஎம்கே ஒரு கட்சியாவே எடுத்துக்கலையா? இந்த வருஷம் வந்து விஜய் வராரா, அடுத்த வருஷம் அவர் அறிவாளி வாசல் இருப்பார். நீங்க எப்படி சொல்றீங்க? அவங்க சைட்ல இருந்து சொல்றக்கூடியது என்னன்னா, சார் போன வாட்டி டார்ச்சர் வச்சாரா சார் அவரு? நீங்க எங்க இருக்காரு? அறிவாளி வாசல்ல இருக்காருங்க, கூட்டணியில கூட இல்ல. வாசலையாங்க வெயிட் பண்ணிட்டு எங்க அண்ணாமலை இடத்த நீங்க நிரப்பாதீங்க. பிஜேபி மாதிரியே பேசாதீங்க. பிஜேபி பி டீம் விஜய் தன்னோட சொந்த பேரும் சொந்த அடையாளத்தையும் அடிக்கடி மாத்துவார் தான் விஜய். சேரெல்லாம் யாரும் உடைக்கல, ஏறி குதிக்கல, தாவல யாரும். சொல்லுங்க. கிரீஸ் தடவல. உண்மையில கிரீஸ் தடவலங்க. ரீசெண்டா எடப்பாடி அவர்கள் வந்து அமித்ஷா மீட் பண்ணிட்டு வந்தாங்க. மீட் பண்ணிட்டு வரும்போது கட்சி போச்சு முகத்தை மூடிட்டு வந்தாங்க. கார் மாறி வேற போனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்களை முன்னாடி வைக்கிறாங்க. அவர் இஷ்டங்க. அவர் 100 கார் கூட மாறி போவாருங்க, 1000 கார் மாறி போவாருங்க. கலைஞரின் மகன் வைகோவின் மகன்னா நீங்க ஒரு விவசாயி வந்து இருக்கும்போது உங்களால ஏத்துக்க முடியல. யூ cannot accept it. ஏன்னா இவனா பொய்ச்சியாளர் ஆயிட்டானே, இவனா இந்த கட்சிக்கு பொய்ச்சியாளர் ஆயிட்டானே. இவனா ஆயிட்டானேங்கிறத எதிர்கட்சி சொல்லுதா இல்ல உட்கட்சியே சொல்லுதா? ட்ரெண்ட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்ம கூட சாமானியன் நாகராஜ் தான் இருக்காங்க. வணக்கம் பிரதர். வணக்கம் சதீஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். ஏடிஎம்கே பிஜேபி இப்போ ஒன்றா இல்லாதது அப்படிங்கிறது எதிர்கட்சிக்கு ஒரு பலம் அப்படின்னு சொல்லலாம். ஒன்றா இல்லாத இந்த சென்ஸ் பழைய மாதிரியான ஒரு நட்புறவு இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய விமர்சனம் இருக்குது. அதை சரி செய்யறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி, நட்புறவு இல்லைன்றது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? ஏன்னா பொதுவாக அங்கேருந்து வரக்கூடிய பல விமர்சனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை பழைய மாதிரி அவங்க வந்து ஒரு நட்புறவாக இல்லை, இப்போ நிறைய விமர்சனங்களுக்கு முன்னெடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க, மாற்றி ஒரு விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்களா? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏப்ரல் 11 இந்த கூட்டணி ஃபார்ம் பண்ணப்பட்டது. அதன் பிறகு அன்னைக்கு சாயந்தரமே நயினார் அவர்கள் மாநில தலைவராக பொறுப்பேற்றார். நயினார் அவர்களோட முதல் டாஸ்காக இருந்ததே இந்த ஏடிஎம்கே பிஜேபியை வந்து இந்த அலையன்ஸை சரி பண்ணுறதுக்கு தான். ஓகேவா? இப்போ முந்தானேத்தி கூட, தட் இஸ் டே பிஃபோர் எஸ்டர்டே, எடப்பாடி அவர்களும் நயினார் அவர்களும் அவருடைய சேலத்து இல்லத்தில் மீட் பண்ணியிருக்காங்க. ஓகே. பாஜகவோட மூத்த தலைவர்கள் போயிருக்காங்க. நயினார் டுக் அ கிரேட் எஃபர்ட். இதில் ரைட், நான் பண்ணான்னு சொல்ல போகிறோம், பண்ணலன்னு சொல்ல போகிறோம். நயினார் அவர்கள் ஆல்ரெடி அதிமுகவில் இருந்ததுனால மாவட்ட செயலாளர்லேருந்து எல்லாருமே வந்து இவரோட நல்ல பழக்கம் உள்ள நபர்களாக இருக்காங்க. அதனால் என்ன ஆயிடுதுன்னா, இவர் டைரெக்டாக ஃபோன் பண்ணி பாஜக மாவட்ட செயலாளர்களையும் அதிமுக மாவட்ட செயலாளர்களும் இணைக்கிறார். ஓகே. ஸோ கட்சிக்குள்ளே எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே. இதில் சில பேர் வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, குறிப்பாக சொல்லும் போது அண்ணாமலை இந்த வாட்டி முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பார், 26ல் இருப்பார்னு நினைச்சவங்களுக்குலாம் ஒரு சின்ன டிஜெக்ஷன் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லலை. அது வந்து மொத்த கட்சியோட பிரதிபலிப்பு கிடையாது. ஓகே ஓகே, புரியுது. ரைட். ஒருத்தருக்கு ஒரு தாட் ப்ராசஸ். இந்த கூட்டணி ஃபார்ம் பண்ணதுக்கு மிகப்பெரிய ரீசன் வந்து 2029 தேர்தல். ஓகே. 26 கூட கிடையாது, 29 தேர்தல். இது பிளான் சி. பாஜக எப்பவுமே 10 பிளான் வச்சிருக்கோம் எலெக்ஷனுக்கு. இது பிளான் சி. ஓகே. அதாவது இந்தியா ஸ்டேட்ஸ்ல உள்ள எல்லா மாநிலத்திலும் ஒரு கூட்டணி. ரைட். அந்த கூட்டணி இந்திய அலையன்ஸுக்கு ஆப்போசிட்டா நம்ம ஸ்டாலின் சார் இருக்கார்ல, அதாவது ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர்னு சொல்றாங்களே, அது காமெடி தான். தட் இஸ் டிஃப்ரெண்ட். ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர்னு சொல்ற அந்த கூட்டணிக்கு ஆப்போசிட்டா எந்த ஸ்டேட்ல எந்த கட்சி இருந்தாலும் அந்த எல்லா கட்சிகளும் ஒரு கூட்டணிக்குள்ள சேர்க்கணும் முடிவு பண்றாங்க. ஏன் அப்படின்னா, 4வது முறை பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடி இருப்பார். இப்போ ஒரு வாட்டி எலெக்ஷன்ல ஒரு ஆன்டி இன்கம் வச்சிருக்கோம், 2 வாட்டி எலெக்ஷன்ல ஒரு ஆன்டி இன்கம் வச்சிருக்கோம், 3 வாட்டி ஒரு ஆன்டி இன்கம், 4வது வாட்டி போது ஒரு எதிர்ப்பு இருக்கும். அந்த எதிர்ப்பை இன்னும் பேலன்ஸ் பண்ணாதான் மோடி பிரதமர் ஆக முடியும். ஓகே. ஸோ அப்போ என்ன பண்றாங்க, ஒரு ஸ்டேஜுக்கு வராங்க. 26 ஸ்டேட்டுக்கு எடப்பாடி நாட்டுக்கு மோடின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது தான் இந்த அலையன்ஸ் ஃபார்ம் பண்றாங்க. ஓகே. இந்த அலையன்ஸ் வந்து ரொம்ப நல்லா ஜெல் ஆயிட்டு இருக்கு களத்துல. நீங்க வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு சமூக ஊடகங்களை பார்க்கும்போது ஒன்றும் இல்லை, சரி இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு இருக்கும். பட் களத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக நயினார் வந்து இன்னொரு
10 டேஸ்லயோ 15 டேஸ்லயோ அவர் ஒரு சுற்றுப்பயணம் போறாரு. அந்த சுற்றுப்பயணத்துக்கு எடப்பாடி அவர்கள் வரப்போறாரு. ரைட். அந்த மாதிரி ஜெல்லிங் ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்கு. தொண்டர்கள் இணைஞ்சு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஏடிஎம்கேவே வந்து பாத்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா டிடிவி அவர்களும் அப்புறம் வந்து எடப்பாடி அவர்களும் எப்படி சொல்றது 2 பேரும் வேற டிடிவி ஏடிஎம்கே கிடையாது இல்ல ரைட். பட் ஆனா அவங்க ஒரு அலையன்ஸா இருக்காங்கல்ல, அதுல இருந்து ஆப்போசிட்டா வந்தது தான் ரைட்டுங்களா. அதாவது அதற்கு எதிராக ஆரம்பிச்சது தான் டிடிவி அவர்களுடைய கட்சி அப்படின்னு நிறைய இடத்துல அவர் சொல்லியிருக்காரு கூட. பட் இருந்தாலும் இந்த கூட்டணிக்கு இது தேவை அப்படிங்கிற ஒரு விஷயமும் எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. யார் தேவை? ஐ மீன் டிடிவி தேவை அப்படிங்கிறத எதிர்பார்க்கறாங்கல்ல. இதுல வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு வருவோம். பாஜக என்னைக்கா டிடிவியை வெளில போங்கன்னு சொல்லிச்சா? இல்ல. சொல்லு. எடப்பாடி என்னைக்காது ஓபிஎஸ்க்கு அவர் கதவுகள் மூடப்பட்டதுன்னு சொன்னார். ஆனா காலம் கனியட்டும்னு அவர் ஏன் காலம் கனியட்டும் சொல்றதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. இவங்க 2 பேரும் டிடிவி வெளில போங்கன்னு யாரும் சொல்லலை. அவரே தான் ஒரு 4 மாசம் ஜாலியா இருந்துட்டு அவர் மேல அந்த ஒரு கேஸ் இருந்தது அம்மா மக்கள் முன்னேற்றம். அந்த கேஸ் அழகா வாபஸ் வாங்கினாரு இந்த டைம்ல. அது யாருமே பேச மாட்டேன்றாங்க. வாபஸ் வாங்க வச்சுட்டு அவர் பாட்டுக்கு வந்து இன்னைக்கு ஒரு நாள் வந்து எடப்பாடி சீஃப் மினிஸ்டரா இல்லைன்னா ஒத்துக்க மாட்டேன்றாரு. ஏப்ரல் 11ஆம் தேதியில எடப்பாடி தானே சீஃப் மினிஸ்டர் இதுல இந்த கூட்டணியில. அப்ப ஏப்ரல் 11ஆம் தேதி தானே அவர் வெளில போயிருக்கணும். அதே மாதிரி டிடிவி அவர்களுமே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்னன்னா அமித்ஷா இங்கே வந்தப்ப முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி அப்படிங்கிறத எங்கேயுமே சொல்லலை. ஆனால் நயினார் மட்டும் ஏன் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. நான் வீடியோ காமிக்கிறேன். அமித்ஷா எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் சொன்னா வீடியோ நான் காமிக்கிறேன். பிரஸ் மீட்ல இவர் சொல்லியிருக்காரு. யாரு? டிடிவி. இல்லைங்க, அதான் சொல்றேன், கான்ட்ரடிக்டரியா இருக்காரு. அதனாலதான் என்ன டவுட் வருதுன்னா எடப்பாடி பண்ணது கரெக்டோ? இப்போ ஒருத்தர் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா இருக்கும், அவர் ஒருத்தர் ஏத்துக்காம கூட்டணியில இருந்தா அந்த கூட்டணி ஜெல் ஆகாது. நான் சொல்றது புரியுதுங்களா? சோ அதனாலதான் எடப்பாடி காணம் கணியட்டும் சொன்னாரோ இல்லையோன்ற டவுட்டும் வருது நமக்கு. இவரை நம்ப முடியாது அப்படின்ட்டு. என்னதான் இருந்தாலும் சம்டைம்ஸ் வந்து இந்த ஈகோ இருக்குல்ல, ஈகோன்ற ஒரு விஷயம் வந்து எல்லாரையும் அடிக்கும். டிடிவிக்கும் ஈகோ தான், வேற எதுவுமே. எடப்பாடி நம்ம பார்த்து வளர்ந்தவர் வந்து இன்னைக்கு பொதுச் செயலராக இருக்க, நம்ம வந்து எதுவுமே இல்லாம தரையில இருக்கோமே இன்னைக்கு அப்படின்ற ஒரு வயிற்றறிச்சலும் ஈகோவும் தான், வேற எதுவுமே கிடையாது. அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் அடிப்படை உறுப்பினர்ல இருந்து விலக போறாரு பிஜேபியில அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துச்சு. விலகுறாரா, விலகுவாரா? எதுக்கு விலகணும் அவரு அப்படிங்கிற செய்தி வந்துகிட்டு இருக்குல்ல. இங்க பாருங்க, அண்ணாமலையே சொல்லாது. அண்ணாமலை ஓப்பன் பர்சன், வெரி ஓப்பன் பர்சன், ரைட். அவருக்கு இந்த கூட்டணி பத்தியுமே உங்களுக்கு தெரியும். எனக்கு இஷ்டம் இல்லைன்றது நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. ஆனா அதே அண்ணாமலை தான் 2 எடப்பாடிங்கனாலயா? ஆமா, இல்ல, ஆமா, அவருக்கு வந்து அது செட் ஆகல. ஏன்னா நீங்க சொல்லுங்க, நீங்க வந்து 1 இயருக்கு முன்னாடி வந்து ஒருத்தருக்கு எதிராக பாலிடிக்ஸ் பண்றீங்க. அண்ணாமலை வந்து திமுகவுக்கு எதிராகவும் பண்ணாரு, அதிமுக எதிராகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணார் 2024 எலெக்ஷன் போது. இன்ஃபேக்ட் ஒரு கூட்டத்துல வந்து இந்த எலெக்ஷன் முடிஞ்சோடனே ஓபிஎஸும் டிடிவியும் வந்து அதிமுக கூட செல்வாருன்னு கூட சொன்னார் ராமநாதபுரத்துல. அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. ஸோ அந்த பாலிடிக்ஸை இது பண்ணார். அப்போ இவரால் அக்செப்ட் பண்ண முடியல. ரைட், அதுதான் உண்மை. அவரால் எடப்பாடி அவர்களை அக்செப்ட் பண்ண முடியல. ஆனா 3 வீக்ஸ் முன்னாடி என்ன பண்றாரு, எடப்பாடி தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட், நம்ம எல்லாரும் உழைக்கணும் அப்படின்ட்டு. அந்த ப்ராப்ளம் சால்வ். அவருடைய லீடர்ஷிப்ல அந்த கூட்டணி வேண்டாம்னு நினைக்கிறார். அவ்வளவுதான் தவிர வேற எதுவுமே கிடையாது. அவரும் நயினார் ஒன்னா தாங்க இருக்காங்க. ஏன் நயினார் ஒண்ணு இல்ல, அடிப்படை உறுப்பினர் போறாரு. இங்க பாருங்க, காங்கிரஸ் கூட்டணி எனக்கே வருத்தமா இருக்கு. காங்கிரஸ்லேருந்து ஒரு மீட்டிங் நடந்தது போன வாரம். நாங்க 117 சீட்டு கேட்போன்னு இருக்காரு வந்தவர். திருமாவளவன் ஒரு 3 டேஸ் முன்னாடியோ 4 டேஸ் முன்னாடியோ டபுள் டிஜிட்ல சீட் வேணும்னு இருக்காங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம அதிமுக பிரச்சனையை பத்தி நிறைய பேசுறோம். அந்த கூட்டணி பிரச்சனையை பத்தி யாரும் பேசுறதே கிடையாது. காங்கிரஸும் விசிகாவும் கடும் அதிருப்தியில இருக்காங்க. அது வெளில தெரியல, இது வெளில தெரியுதுல்ல. இல்லையே, வெளில தெரிஞ்சிருச்சு. போன வாரம் வெளில தெரிஞ்சிருச்சு. அதுதான் இந்த வகையில ஒரு விஷயத்தை நான் முன்னெடுத்து வைக்கலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா தொடர்ச்சியா ஊடகங்கள்லயும் சரி, தொடர்ச்சியா இருக்கக்கூடிய சோசியல் மீடியாலையும் சரி, எல்லாருக்கும் ஐடி விங் இருக்கு. ஒன்று இந்த ஐடி விங் மட்டும்தான் அப்படி நம்ம அதை முன்னெடுத்து வைக்கவும் முடியாது. அதிகப்படியாக விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடியது என்ன அப்படின்னா ஏடிஎம்கே, அதை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், டிடிவி முன்னெடுத்து வைக்கக்கூடிய விமர்சனங்கள், இது மாதிரியான விஷயங்கள் தான் அதிகப்படியாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஸோ அதனால தான் சொல்றேன், பர்செப்ஷன் பாலிடிக்ஸ்னு ஒன்று இருக்குங்க. அதுல இப்போ இல்லை, திமுக ஆரம்பிச்சதுலேருந்தே ஒரு பேப்பர், சினிமா, இதெல்லாம் அவங்க எப்பவுமே கண்ட்ரோல்ல வச்சுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து எம்ஜிஆர்ன்ற ஒரு ஃபார்முலா அவங்க ஒர்க் அவுட் ஆச்சு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல. ஃபர்ஸ்ட் ஜெயிச்சாங்கல்ல, கலைஞர் முதல்வர் ஆனால. அந்த இதுலேருந்து அவங்களுக்கு எம்ஜிஆர் ஃபார்முலாஸ் ஓகே. ஒரு ஏதாவது ஒரு ஊடகம் நம்ம கையில் இருக்கணும், ஏதாவது ஒரு பவர் நம்ம கையில் இருக்கணுன்ற போது ஏதாவது ஒரு பவரை கையில் எடுத்துப்பாங்க. தட்டும் அந்த மாடர்ன் வேர்ல்டு வந்து அவங்க எங்கேயோ இருக்காங்க, அவங்க ஐடி விங்க எங்கேயோ இருக்காங்க. ஆனால் களம் வேற. இப்போ இந்த களம் வந்து 1 சைடட் கேம்ன்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்துகிட்டே இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், விஜய் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாருன்னா வந்து எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு சொல்லிட்டு இருக்காரு.
ஏன்னா ஒரு ஏடிஎம்கே ஒரு கட்சியாவே எடுத்துக்கலையா? அப்படி கிடையாது. அவர் என்ன பண்றாருன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எனக்கு மட்டும்தான் வரணும்னு நினைக்கிறாரு. ஓகே ரைட். தமிழக அரசியலே திமுக வேண்டுமா திமுக வேண்டாமா தான். ரைட். திமுக வேண்டான்றதுக்கு இப்போ போன வாட்டி மக்கள் நீதி மய்யம் கட்சியை கிரியேட் பண்ணாங்களா, இன்னைக்கு அவர் எங்க இருக்காரு? அறிவாலி வாசல்ல இருப்பார். இப்போ இந்த வருஷம் வந்து விஜய் வராரா, அடுத்த வருஷம் அவர் அறிவாலி வாசல்ல இருப்பார். நீங்க எப்படி சொல்றீங்க? அவங்க சைட்ல இருந்து சொல்றக்கூடியது என்னன்னா, சார் போன வாட்டி டார்ச்சர் உடைச்சாரா சார்? அவரு போன வாட்டி டார்ச்சர் உடைச்சாரா இல்லையா? இன்னைக்கு எங்க இருக்காரு? இன்னைக்கு அங்க ஒரு இல்ல எங்க இருக்காரு? அறிவாலி வாசல்ல இருக்காரு. இப்ப நீங்க சொன்ன இல்ல அறிவாலி வாசல்ல தான் இருக்காரு. அங்கதானே இருக்காரு. அறிவாலயத்தோட கூட்டணியில தான் இருக்காரு. அறிவாலி வாசல்ல இருக்காருங்க, கூட்டணியில கூட இல்லங்க. வாசலையாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல ஆமாங்க, அறிவாலி வாசல்ல தான் இருக்காரு. நீங்க வேணா பாருங்க, வாசல்லே நிப்பாரு. வாசல்லே தான் நிப்பாரு. உள்ள கூட விட மாட்டாங்களா? உள்ள கூட அப்பப்போ போயிட்டு வருவாங்க, அவ்வளவுதான். வா போ பாத்துட்டு போ, அவ்வளவுதான். சரி, ஒரு எம்பி சீட்டு தானே. போன ஒழுங்கா ஃபைட் பண்ணிருந்தா நீங்க எது சொல்லி அரசியலுக்கு வந்தீங்க? நாங்க மாற்றத்துக்கு வரோம், ஏதோ நாங்க அதை பண்ணோம், டார்ச்சர் உடைக்கிறது எல்லாம் பண்ணீங்கல்ல. கிட்டத்தட்ட 27-8 சீட்ல டிஎம்கே ஜெயிக்க வச்சிங்க மறைமுகமா. நான் போன எலெக்ஷன் போதே சொன்னேன், இந்த ஆள் வந்து டிஎம்கேவோட பி டீம், இந்த ஆளை நம்பாதீங்கன்னு. அதே தான் சொல்றேன். விஜய் இஸ் அ டிஎம்கே பி டீம். ஆனா விஜய் விஷயத்துல திமுக சொந்த காசை சூனியம் வச்சுக்கிச்சு. எப்படி? விஜய் வந்து ஒரு கோட்பாடோட வராரு வெளில. ரைட். நீங்க அந்த மாநாடுக்கு, மதுரை மாநாடுக்கு முன்னாடி பாருங்க, அவர் என்ன பண்றாருன்னா எம்ஜிஆரையும் அண்ணாவை யூஸ் பண்ணவே இல்லை. மதுரை மாநாடு முன்னாடி எம்ஜிஆர் அண்ணாவை யூஸ் பண்ணல. என்ன ஆயிடுச்சுன்னா டிஎம்கே என்ன சொல்லுதோ அதே விஜய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ விஜய் பத்தி நீங்க ஒரு விமர்சனம் வச்சீங்க, விஜய் வந்து டிஎம்கே உடைய பிரதிபலிப்பா தான் வெளில தெரியுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆலூர் ஷானவாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்க அண்ணாமலை இடத்த நீங்க நிரப்பாதீங்க, பிஜேபி மாதிரியே பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜயோடைய விமர்சனங்களா இருக்கட்டும், விஜய் பேசுறதா இருக்கட்டும், இது எல்லாமே அப்படியே பிஜேபியோடைய போக்காவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, நான் ஒன்று சொல்றேன். பிஜேபி பி டீம் விஜய் வரும்போது பெரியார் கொள்கையை எடுத்துக்கிறார். அன்னைக்கு அண்ணாவை எடுத்துக்கல. ஸ்டார்டிங்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டார்டிங்ல அண்ணா கிடையாது, பெரியார் இருந்தாங்க. அண்ணா வந்து ஓரமா ஸ்டாம்பா இருந்தார், எம்ஜிஆர் இல்லை. கரெக்டா? அப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த மொமெண்டம் மூவ் ஆகி சர்வே எடுக்கிறாங்க டிஎம்கே டீம்ல சர்வே எடுக்கும்போது தெரியுது நம்ம ஓட்டை இவன் சாப்பிடாரான், திமுக எதிர்ப்பு வாக்குல சாப்பிடா நம்ம ஓட்ட சாப்பிட்றோம். ஏன்னா கொள்கை ஒரே மாதிரி இருக்கு. ஒரு மைனாரிட்டி ஃபேஸ் சிஎம் ஃபேஸா வருது, அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் ரொம்ப நாள் கழிச்சு சிஎம் பேச வராங்க. சோ அங்க ஒரு ஓட் சங்க் நடக்குது. இந்த ஓட் சங்க் வந்து யாரோட ஓட் சங்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து டிஎம்கேவோட ஓட் சங்க். அங்கதான் பிரச்சனை வருது. அங்கதான் இவங்க வந்து என்னன்னா, ஐயோ நம்ம சொந்த காசை சூனியம் வச்சுட்டோம் போதுதான் அவசரமா என்ன பண்றாங்க, எம்ஜிஆரையும் அண்ணாவையும் ஒண்ணு சேர்க்கிறாங்க. இல்ல இவங்கதான் எனக்கு. இப்ப பெரியார் என்ன ஆனாரு? இன்னைக்கு பெரியார் கிடையாது. இன்னைக்கு பெரியாரை பத்தி பேசுறதே இல்ல. தந்தை பெரியார் சும்மா அப்பப்போ ஊர்கா மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன் இவங்களுக்கும் வந்து எம்ஜிஆர் அடையாளம் தான் தேவைப்படுகிறது விஜய்க்கு. ஏன்னா ஏடிஎம்கே ஓட்டு எடுக்கணும்ல. ஏடிஎம்கே ஓட்டு இவர் யாருங்க எடுக்க முடியும்? இவரால எப்படிங்க எடுக்க முடியும்? இவருக்கு மைனாரிட்டி சிஎம் ஃபேஸ். அவர் வந்து முதல்ல விஜய்னு சொல்லுவாரு. மெர்சல் படத்துக்கு அப்புறம் ஜோசப் விஜயா மாத்திட்டார். அவருடைய நாங்க மாத்தல, அவரே தான் மாத்தினார். அவரே மாத்தினார். தன்னோட சொந்த பேரும் சொந்த அடையாளத்தையும் அடிக்கடி மாத்துவார் தான் விஜய். ஆக்சுவலி எச்ராஜாஜி வந்து நல்லதுதான் பண்ணிருக்காரு. அவரோட உண்மையான பேர் அவருக்கு ஞாபகப்படுத்திருக்காரு. கரெக்ட். அவரோட உண்மையான பேர் என்ன? ஜோசப் விஜய் தானே உண்மையான பேர், அதை ஞாபகப்படுத்திருக்காரு. அடையாளப்படுத்த வேணாம்னு விரும்பி இருப்பாரு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. யாரையும் அடையாளம் படுத்தாம இருக்க முடியாது. இப்ப என் பேரு நாகராஜ் ஜெயக்குமார். நான் எந்த இடத்துக்கு போனாலும் நாகராஜ் ஜெயக்குமார் உண்மையா நேர்மையா சொல்லுவேன். ரைட். காமனான ஆடியன்ஸ்ட வந்து நான் நாகராஜ், வேற ஒருத்தட்ட போய் ஜெயக்குமார் அப்படின்னு சொன்னா தப்பு. விஜய் வந்து இன்னைக்கு வந்து எம்ஜிஆர் யூஸ் பண்றாரு. எம்ஜிஆர் யூஸ் பண்ண தகுதி இருக்கா விஜய்க்கு? எதனால இல்லன்னு ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. உண்மையான டயர் நக்கி யார் தெரியுமா? விஜய் தான். இவர் தைரியத்தை பத்தி பேசுறாரு. எங்க தைரியம் இருக்கு இவருக்கு? ஏன் கமலஹாசனுக்கு இருந்ததுல தைரியம்? அந்த விஷயத்தை அந்த கமலஹாசனை பாராட்டுவேன். விஸ்வரூபம் படம் போது உங்க ஞாபகம் இருக்கா? ஹி டிட் நாட் காம்ப்ரமைஸ் எனிவேர். ஆமா, நான் கிளம்பி அமெரிக்கா போறேன்ட்டாரு. அது வந்து வேற காம்ப்ரமைஸ். நானா இவங்கள்ட்ட காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னாரு. அட்லீஸ்ட் அந்த தைரியமாவது இருந்தது. தைரியமற்ற மனிதர் தான் விஜய். தொடை நடிகை விஜய், டயர் நக்கி விஜய். இது ரெண்டுமே நான் சொல்றேன். ப்ரூஃபோட தான் இருக்கு. ரெண்டுத்துக்கு ப்ரூஃப் இருக்கு. தலைவா வீடியோ இருக்கா? இன்னும் இருக்கா? நீங்க அரசியல் வட்டாரத்துல எங்க போய் கேட்டாலும் கொடநாடு தோட்டத்துக்கு கால் வரும்போது ரெண்டு பேரும் இப்படி நின்றாங்க, முடிஞ்சே இருந்திருக்காங்க ரெண்டு பேரும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா, ரீசெண்டா எடப்பாடி அவர்கள் வந்து அமித்ஷாவை போய் மீட் பண்ணிட்டு வந்தாங்க. மீட் பண்ணிட்டு வரும்போது கட்சி போச்சு முகத்தை மூடிட்டு வந்தாங்க. இப்படி வரத்துக்கு என்ன ரீசன்? ஏன் ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல மீட் பண்ண தெரியக்கூடாதுங்கிற மாதிரி வராங்களா? எதனால? அவருக்கு வந்து லெஃப்ட் ஐல ஒரு கேட்ராக்ட். நான் இன்னைக்கு இதுல யாருமே சொன்னதில்லை. அவருக்கு லெஃப்ட் ஐல கேட்ராக்ட் பண்ணிருக்காங்க. ரைட். அவருக்கு வந்து இஸ் நாட் ஃபாண்ட் ஆஃப் லைட்ஸ். ஓகே. அவர் மூஞ்சியை அந்த லைட்டுக்காக தான் மூடி வச்சிருந்தார்.
ரைட், லைட்டுக்கு மூடி வச்சிருந்தாருன்னா இப்போ சில பேர் ரொம்ப கழுத்துனோ மூடி வச்சிருப்பார்ல. சரி, இந்த மீட்டிங் வந்து அவர் சொல்லாம போனாரா? இதையுமே ஒரு இல்ல ஒரு நிமிஷம் இந்த மீட்டிங் அவர் சொல்லாம போனாரா? யார்கிட்ட? மக்கள்கிட்ட. மக்கள்கிட்ட சொல்லிட்டு தான் போனார். இந்த மீட்டிங் நாங்கள் 8 மணிக்கு மீட் பண்றோம் அமித்ஷாவன்னு சொல்லிட்டு தான் போறாரு. ஓகே, சொல்லிட்டு போற மீட்டிங் எதுக்கு மூஞ்சி மூடிட்டு வெளில வரணும்? கார் மாறி மாறி வேற போனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் முன்னாடி வைக்கிறாங்க. என்ன கார் மாறி? முன்னாடி போய் மீட் பண்ணிட்டு வரும்போது அவர் இஷ்டங்க. அவர் 100 கார் கூட மாறி போவாருங்க, 1000 கார் மாறி போவாருங்க. நான் இந்த தெருவில் ஒரு கார் வரும், அடுத்த தெருவில் ஒரு கார் வரும், அடுத்த தெருவில் ஒரு கார்ல போவேன். புரியுது. 100 கார்ல போவேன். அதாவது ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா, ஒரு கூட்டணி தலைவரை பார்த்துட்டு வரதுல இந்த அளவுக்கு ரகசியம் ஏங்க, அது அவங்க கூட்டணி, அவங்க பிரச்சனை. உங்களுக்கு எங்க எரியுது ரகசியத்தை? என்ன ரகசியம்? எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்கு என்ன ரகசியம் வேணா பேசுவோங்க. உங்களுக்கு என்ன? ஆமா பண்ணுவோம். என்னன்றீங்க இப்போ? இதனால உங்க லைஃப் ஏதாவது இம்பாக்ட் ஆகுதா? இல்லங்க, ஒரு வெளிப்படையான தலைவர். நான் தான் சொல்றேனே, இங்க என்ன பிரச்சனைனா உங்களுக்கு வந்து சினிமா மோகத்துல வந்தவங்களையும் ஒரு கலைஞரின் மகன் வைகோவின் மகன்னா நீங்க ஒரு விவசாயி வந்து இருக்கும்போது உங்களால ஏத்துக்க முடியல. யூ cannot accept it. உங்களால அக்செப்ட் பண்ண முடியல. ஒரு விவசாயி அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா இவனா பொய்ச்சாளர் ஆயிட்டானே, இவனா இந்த கட்சிக்கு பொய்ச்சாளர் ஆயிட்டானே, அந்த பொறாமை தான். இவெல்லாம் ஆயிட்டானேங்கிறத எதிர்கட்சி சொல்லுதா இல்ல உட்கட்சியே சொல்லுதா? ரெண்டு இடத்துலயும் சொல்றாங்க. அதான் சொல்றேன், ரெண்டு இடத்துலயும் சொல்றாங்க. ஒரு சைடுல பொறாமை, என்ன எப்படி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆமா, கண்டிப்பா இருக்கதாங்க செய்யும். வளர்ச்சியில பொறாமை இருக்கதாங்க செய்யும். ஏங்க, அவர் எப்படி வந்தாரு? ஓட்டு செதறாதா? என்ன எப்படி? அது மாதிரி பொறாம இருந்துச்சுன்னா இங்க பாருங்க, ஓட்டு செதறதான் போகுது. கண்டிப்பா செதறும். அதை எப்படி இவர் மேனேஜ் பண்ண போறாருன்னா இவரோட டேலண்ட் இன்னைக்கு. அது நம்ம வந்து 26 எலெக்ஷன்ல தான் பார்க்க முடியும். புரியுது. அதோட ரிசல்ட்டை நம்ம 26ல தான் பார்க்க முடியும். ஓட்டு இன்னைக்கு வந்து செதறிட்டு தான் இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் எந்த பாயிண்ட்ல வரேன், ரெட்டலை இன்னைக்கு அவங்கள்ட்ட இருக்கு. ரெட்டலை வந்தா ஒரு ஸ்டேட் எலெக்ஷன்ல மினிமம் 30% வந்துருவாங்க. புரியுது. அந்த 30% வந்துருவாங்க. ஓட்டுன்றது எம்பி எலெக்ஷன்ல 20%, இதுல ஒரு 30% எக்ஸ்ட்ரா ஒரு 10% ஃப்ளோ ஆகும் உள்ள. அதே போல பாஜகவோட இது வரும்போது அதுல என்ன இம்பல்ஸ் வருதுன்றதை நம்ம களத்துல பார்க்கணும். முன்னும் யார் யாரெல்லாம் கூட்டணி வராங்க எல்லாமே பார்க்கணும். ஓகே ஓகே ரைட். அவ்வளவுதான் தவிர ஓட்டு நான் அதை இல்லைன்னு சொல்லவே இல்லையே. ஓட்டுல டேமேஜ் இருக்குன்னு நான் இன்னைக்கு அது இல்லைன்னு சொல்ல இருக்கு. அதை எப்படி பேலன்ஸ் பண்ண போறது அவருடைய அவர் என்ன சொல்றாரு, நான் பாத்துக்கிறேன் தானே சொல்றாரு. அப்ப அது அவருடைய இஷ்டம், அவருக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகே, நீங்களே வந்து இவங்க வரலாம் ஜெயிக்க முடியாது, அவங்க வரலாம் ஜெயிக்க முடியாது, அவரே நம்புறாருங்க. அவர் தாங்க சரி. இந்த எலெக்ஷன்ல தோத்தா யாருக்கு அதிக பாதிப்பு இருக்குதுலே? எடப்பாடிக்கு. ஆமா, எடப்பாடி லீடர்ஷிப் தான் அதிக பாதிப்பு. ஆமா, கரெக்டா? ஆமா, கண்டிப்பா பொதுச்செயலாளரை மாத்தணும்ன்ற இப்ப யாருமே பேசல. இப்ப உள்ள மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க, சில பேர் வெளில பேசிட்டு இருக்காங்க. நாளைக்கு கட்சியே பேச ஆரம்பிச்சிடும். புரியுது. ரைட். அப்ப யாரோட லைஃப் ரிஸ்க்ல இருக்கு, யாரோட பொசிஷன் ரிஸ்க்ல இருக்கு? எடப்பாடி பொசிஷன் ரிஸ்க்ல இருக்கு. அவரே தைரியமா நான் ஃபேஸ் பண்றபோது நம்மளாம் என்ன பண்ண முடியும்? புரியுது புரியுது. நான் ஃபேஸ் பண்ற எலெக்ஷன்ல எனக்கு எப்படி ஜெயிக்கணும் தெரியும்ன்றாரு. ஓகே, லெட் ஹிம் டு. அப்போ பிஜேபி என்ன பண்ணும்? சரி, நான் சப்போர்ட் பண்றேன் உனக்கு. ரைட். பிஜேபி சிம்பிள் ஃபார்முலா வச்சிருக்குங்க. 29 வரையும் இந்த கூட்டணி போகணும். ஒரு யுனைடெட் ஃப்ரண்ட் வரணும் தமிழ்நாட்டில். 40 சீட் ஓசியா கொடுக்க கூடாது. அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. இல்ல காங்கிரஸ் வேற 10 சீட் ஓசியா வந்துருது ஒரு வாட்டியும். ஓகே ரைட். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, முன்னாடி அண்ணாமலை தான் வந்து தலைவராக இருந்தார். இப்போ நயினார் அவர்கள் மாறி இருக்காரு. அப்படிங்கும்போது என்னென்ன மாற்றத்தை முன்னேற்றி இருக்காரு அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா? நான் அதான் அழகாக ஒரு ட்வீட் போட்டிருந்தேன், அண்ணாமலை வளர்க்க நயினார் ஜெயிக்க. ரைட். நான் அதை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். நயினார் இந்த கூட்டணி வந்தோடனே நயினார் எதுக்கு போட்டாங்கன்னா சீட் கன்வெர்ட் பண்ணி கொடு. சீட் கன்வர்ஷன் தான் அவரோட மெயின் எய்ம். அவர் 50 சீட் 60 சீட்லாம் வாங்க மாட்டார். ஜெயிக்கிற 25 சீட் வாங்கினா 20 ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய மனிதர். அந்த மாதிரி 25 சீட்ஸ் வேணா ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்கணும். பவன் கல்யாண் எப்படி சீட் வாங்கி ஜெயிச்சார், எல்லா சீட்லையும் ஜெயிச்சாரோ அதுதான் அவருடைய ஃபார்முலா. அதனால என்ன பண்றாரு, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பூத் மாநாடு ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. பூத் எல்லாரையுமே வந்து மீட் பண்ண வச்சு எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் ரெண்டாவது விஷயம் என்ன பண்றாரு அப்படின்னா, இப்போ போஸ்டிங்ஸ் போட்டிருக்காங்க. ரீசெண்டா போஸ்டிங்ஸ் போட்டிருக்காங்க. அதுல வந்து ஜாதி அந்த இதெல்லாம் போடாம பர்ஃபார்மன்ஸ் பேஸ் போட்டிருக்காரு. போஸ்டிங் வந்து பர்ஃபார்மன்ஸ் பேஸ் போட்டிருக்காரு. நீ பர்ஃபார்ம் பண்ணு, உனக்கு இது கிடைக்கும். கையில காசு வாயில தோசை தான் நயினார் ஃபார்முலா. ஓகே, எல்லாருக்கும் வேலை அசைன் பண்ணிட்டார். அண்ட் எல்லா வேலையுமே எலெக்ஷனு பூத் அதை நோக்கி தான் இருக்கு. அண்ணாமலை இதனால ஒரு மாஸ் அப்பீல் பண்ணி கட்சியை வளர்த்தார்ல, அதை சீட்டா கன்வெர்ட் பண்ற இடத்துல நயினார் இருக்காரு. இன்னைக்கு ஓகே ஈஸியா கன்வெர்ட் பண்ணிடுறாரு. ஓகே, அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காருங்க. நான் இன்ஃபேக்ட் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி கூட சந்திச்சேன் அவரை. அவர் வந்து எடப்பாடிக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி இவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. சூப்பர். பட் எடப்பாடி சுத்தி பல பிரச்சனை இருக்கு. இங்க நயினாருக்கு வந்து பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது. ஃபுல் சப்போர்ட் இருக்கு சென்ட்ரல்ல இருந்து. இன்ஃபேக்ட் நான் ஓப்பனா சொல்றேங்க, 30 பேர் ரெடி பண்ணிட்டார் கேண்டிடேட் லிஸ்ட். 30 சீட்டு ரெடி பண்ணிட்டார்.
ஓகே இந்த 30 சீட்ல தான் நம்ம நிக்கிறோம். சரி 1-2 சீட் எப்பவுமே கூட்டணியில வந்து நான் ஒரு டீவியேஷன் இருக்கும். இந்த 30 பேர் தான் கேண்டிடேட் அப்படின்னு எடுத்து வச்சாரு. அவர் வந்து அவ்வளவு கிளியரா இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா அக்டோபர் மாசத்துக்குள்ள நாங்க முடிச்சு வேலையை ஆரம்பிச்சிருவோம் எலெக்ஷனுக்கு. நாங்க கேம்பெயின் ஆரம்பிச்சிருவோம், வீடு வீடா போக ஆரம்பிச்சிருவோம். ஓகே பிளஸ் இன்னொரு ஃபார்முலா என்ன சொல்றாங்க, இப்போ டி நகர் இப்போ அக்டோபர் மாசமே தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். டி நகர் தொகுதியில் பாஜக நிக்குதுன்னா சவுத் சென்னையில மொத்தம் 6 MP சீட் இருக்கு. ஓகேவா, ஒரு MP சீட்ல பாஜக நிக்குதுன்னா மிச்ச 4ல உள்ள தொண்டர்கள் இருக்காங்களே அவங்கள டி நகர்ல வர வச்சிட போறாங்க. ஓகே வர வச்சு அதாவது இந்த ஜனவரி மாசம் வரையும் இந்த 4 மாசம் இப்படி ஒர்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன ஜனவரிக்கு மேல நீங்க ஏடிஎம்கே கூட போய் ஒர்க் பண்ணுங்க. ஏடிஎம்கேல எல்லா பூத்துக்கும் ஆள் இருக்கு, நீங்க பிரச்சனை கிடையாது ஏடிஎம்கேக்கு. சோ நீங்க அப்புறம் போய் அங்க ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ முதல்ல நம்ம ஆளுங்களை போய் வீடு வீடா தட்டி இந்த மாதிரி நீங்க ஆள் நிக்கிறாங்க. சோ அந்த ஒரு ஃபார்முலா வந்து அட்ஜஸ்ட் பண்றாங்க. அது வந்து ரொம்ப நல்ல ஃபார்முலா தான். இது ஒர்க் அவுட் ஆகும், நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஓகே சரி, அக்டோபர் டு ஜனவரி வீடு வீடா போய் நீங்க கேளுங்க. எல்லாரும் ஒரு இடத்துக்கு வாங்க. சரி, இப்போ எனக்கு தெரிஞ்சிடும், இப்போ இங்க மயிலாப்பூர்ல நம்ம ஆள் நிக்கிறான்னு பேசினா உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல. இப்போ எல்லாரையும் மயிலாப்பூர் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் வினோஜ் நிற்கிறான்னு வச்சுக்கோங்க. மயிலாப்பூர்ல வினோஜ் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். வினோஜ் நிற்கிறார் அப்படின்னா அந்த 6 சீட் இருக்கா, 6 சீட்ல 5 சீட்ல இருக்கிற ஆளை வந்து புல் பண்ணி வினோஜுக்கு ஒர்க் பண்ண வைக்கிறது. ஓகே, ஸோ ஒர்க் பண்ண வச்சா என்ன ஆகும், ஒரு பெரிய ஃபோர்ஸ் மாதிரி தெரியும் உங்க கட்சி. ஸோ நீங்க பாருங்க, நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 4 மாசம் அப்படி ஒர்க் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எலெக்ஷனுக்கு 2 மாசம் எல்லாரும் அங்கங்க போயிட்டா ஏடிஎம்கே ஆட்கள் உள்ள வந்துருவாங்க. புரியுது, கொஞ்சம் ஈஸியான ஒர்க் அதுதான் பண்றாங்க. அதாவது அக்டோபர் மாசத்துக்குள்ள சீட்டை டிசைட் பண்ணு, ஏப்ரல் மாசம் சீட்டை கையில் எடுத்துரு. ஓகே ஓகே, அவ்வளவுதான். இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகுங்க. ஓகே ஓகே, ஏன்னா கூட்டணி, ஏன்னா நமக்கு இன்னைக்கு ப்ரெஷர் நம்ம சிஎம் ஆற ப்ரெஷர் கிடையாது. சரி, நமக்கு வந்து சிஎம் ப்ரெஷர் கிடையாது. இது நம்ம ஜெயிக்க போறோம், நம்ம சிஎம் ஆறோம்ட்டு. ஸோ நம்ம ப்ரெஷர் என்ன, நம்மளோட இது என்ன, கொடுக்குற சீட்ல எவ்வளவு ஜெயிக்கணுமோ ஜெயிக்கணும். ஆமா, ஏன்னா எடப்பாடி அவர்களும் சொல்லிட்டு இதை நான் பாத்துக்கிறேன், அதை நீ பாத்துக்கோன்ற போது அவங்களுக்குள்ள பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஓகே, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. அதான் எந்த பிரச்சனை, எடப்பாடிக்கும் நயினாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. ஓகே, எஸ்பி வேலுமணிக்கும் நயினாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ரைட், இப்போ பிரச்சனை அப்படின்றது கட்சியில இல்லாதவர்கள்லாம் எடப்பாடி மேல ஒரு பிரச்சனை இருக்கு. கட்சி இல்லாதவர்கள் யாரு, டிடிவியும் ஓபிஎஸும். அவருக்கு எடப்பாடி மேல ஒரு பிரச்சனை புரியுது, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. சமீபத்துல திருவாரூர்ல நடந்த இது விஜயோட ஸ்பீச் நம்ம பார்த்துருப்போம், நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அதுக்கு ஆளூர் ஷானவாஸ் வந்து விமர்சனம் முன்னெடுத்து வச்சுக்கிட்டே இருந்தார். அவர் முக்கியமாக சொன்ன ஒரு அதான் ஃபஸ்ட்டே நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணோம். அண்ணாமலை இடத்த நிரப்ப வேணாம், மாறன் ரவி இடத்த நீங்கள் நிரப்ப வேணாம், ஏன் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு போக்கிலேயே போகிறீங்க, தெளிவாக தெரியுது விஜய் ஒரு பிஜேபி பி டீம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் முன்னெடுத்து வைக்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜயின் அரசியல் வருகையால் ஒரு 3 கட்சி பாதிக்குது. அதாவது சிறிய கட்சிகள், 3 சிறிய கட்சிகள், பெரிய கட்சிகள்கிட்ட ஓட்டு எடுக்கிற சிறிய கட்சிகள் வருது. விசிகா, என்டிகே அண்ட் பிஎம்கே. இந்த விசிகா பிஎம்கே காம்பினேஷன் தான் பெரிய சங்கா இருக்கு. அதாவது விசிகாவும் பிஎம்கேவும் ஒரு இடத்துல சேராது. விஜயகாந்த் அவர் சேர்த்தார், கரெக்ட். அதே போல இவரும் பண்றார். ஓகே, அந்த வயிற்றுச்சல் தான் தவிர வேறு எதுவுமே கிடையாது இல்லை. ஏன்னா அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸ் பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். நான் தான் சொல்றேன், தைரியமா தனியாக இருந்து சொல்லுங்க. இந்த எலெக்ஷன்ல ஆளே தெரியாது, எங்க காடம் விடுவாங்க எங்கேயாவது. விசிகா சொல்றேன், இந்த எலெக்ஷன்ல மட்டும் தனியா இருந்தாருனா, இந்த எலெக்ஷன் சொல்றேன் பர்டிகுலர், இது போன எலெக்ஷன் நான் சொல்ல, இந்த எலெக்ஷன் தனியா இருந்தாருன்னா காணாம போயிடுவார். டெபாசிட் வாங்குறது கூட கஷ்டம். அரசியல் இவ்வளோ தெரிஞ்சவர் காணாம போயிடுவாருங்கிறீங்க? நிச்சயமா. எந்த வகையில? ஏன்னா அவரோட ஓட்டு தான் அங்கே மேஜராக பிரிஞ்சு போகுது. 2019 திமுக கூட்டணியில் இருந்தார், எல்லா தலைவர்களும் ஈஸியாக ஜெயிச்சாங்க. அவர் ஜெயிக்கிறதே அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஒரு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு வந்து ஆன்டி ஒரு இடத்துல பாசிட்டிவ் ஓட்டும் தான், நெகட்டிவ் ஓட்டும் இருக்கு அவருக்கு. அவரோட பாசிட்டிவ் ஓட்டை வந்து இப்போ விஜய் பிரிச்சுட்டு போறாரு. அவருடைய பாசிட்டிவ் ஓட்டை விஜய் பிரிச்சுட்டு போ, அவரோட எக்ஸிஸ்டன்ஸ் பெரிய கொஸ்டின் மார்க் ஆகுது. ஓகே, அதனால இந்த விமர்சனம் முன்னெடுத்து வைக்கிறாங்க. ஆமா, அதே மாதிரி அண்ணாமலை அவர்களை பெருசா பிஜேபி கூட்டங்களில் இப்போ வந்து பார்க்க முடிய மாட்டேங்குது. அதுக்கு காரணம் வந்து ஓரளவு ஃபுல்லாவே விலகிட்டாரா? இல்லைங்க, இதை பத்தி எனக்கு தெரியல சரியா. நான் யார்ட்டையும் பேச முடியல, அவர்கிட்ட இது பேச முடியல. பட் நேத்தி கூட வந்து சபரிமலை அந்த ஈவெண்ட்டுக்கு போயிருக்காரு. கட்சி ஈவெண்ட்டுக்கு ஏன் வரலன்ற ஒரு கேள்வி எல்லாத்தையும் கட்சி ஆரம்பிக்க போறாரு. எனக்கு தெரிஞ்ச அவர் அப்படிப்பட்ட மனுஷன் கிடையாது. நான் பர்சனலா பழகினதுல சொல்றேன், தனி கட்சி ஆரம்பிக்கிறதுலாம் வந்து வாய்ப்பு இல்லை. விஜயும் அண்ணாமலையும் ஒரு பேச்சுவார்த்தையில இருக்காங்க. அவங்க 2 பேரும் விஜயோட கட்சிக்குள்ள அண்ணாமலை போறதுக்கான விஜய ரொம்ப மோசமா விமர்சனம் பண்ணது யார் தெரியுமா? அண்ணாமலை தான். ஓகே, அப்படியே வந்து அந்த டாஸ்மாக் பிரச்சனை என்னன்னா இல்ல டாஸ்மாக் கோடி கொடுத்து இப்ப விஜய் உள்ள எடுத்து வந்திருக்காங்கன்னு ஒரு விஷயம் பேசுறாங்கல்ல. டாஸ்மாக் விஷயம் இருக்குல்ல, ரஜினியை வச்சு டாஸ்மாக் வெயிட் பண்ணல, விஜய் கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் சொல்றாங்க. டாஸ்மாக் விஷயம் போது ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அப்போ விஜய் பற்றி அவர் ஒரு விமர்சனம் சொன்னார். ரைட், அது வந்து கடுமையான விமர்சனம். ரைட், அப்படிப்பட்ட விமர்சனம் சொன்னால்
எப்படி கூட்டணிக்கு போவார் நீங்கள் நினைப்பீங்கன்றது எனக்கு தெரியல. ஓகே ரைட். எடப்பாடியோடையே நான் முன்னாடி அப்படி பேசிட்டேன் என்னால் போக முடியாதுன்னு சொன்ன ஆள் இது எப்படி ஒத்துப்பார்? அதனால சொல்கிறேன். நீங்கள் அப்புறம் ரஜினி சொன்னீங்க. ஆமாம், அது அது அதை நான் முழுசாக முடிச்சிடுறேன். என்னன்னா ஃபஸ்ட்டு ரஜினியை வச்சு மூவ் பண்ணீங்க. யார்? நீங்கள் தான். அப்படிங்கிற நான் ஓவராலாக இருக்கக்கூடிய விமர்சனத்தை சொல்கிறேன். விமர்சனம் எப்படி வருது அப்படின்னா, ரஜினியை வச்சு மூவ் பண்ணீங்க, பாதியிலே அவர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு. விஜய் ஒரு 3000 கோடி கொடுத்து விஜயை உள்ளே இறக்குவோம், விஜயை வச்சு நம்மளுடைய விஷயங்கள்லாம் நிறைவேற்றுவோம், பிஜேபியோடைய பி டீம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் டிவிக்கு மேலே வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க, தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாஜக லூஸாங்க கேட்குறேன், சீரியஸாக கேட்குறேன். விஜய் மாதிரி ஒரு ஆட்களுக்கு போய் 3000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா? வேறு வேலை இல்லையா பாஜகவுக்கு? அந்த 3000 கோடியை யூபியில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு எல்லா எம்பியும் கிடச்சிடும். 3000 கோடி வேணாம், யூபிக்கு 500 கோடி போதும். யூபிக்கு ஒரு 500 கோடி, மகாராஷ்டிரா கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா வேணும், 1500 கோடி, 2000 கோடி, இன்னும் 2 சின்ன ஸ்டேட் எல்லாத்துக்கும் 100 கோடி வந்துச்சா அவங்களுக்கு எல்லா எம்பியும் வந்துடும். சரி, அவங்களுக்கு இதனால தமிழ்நாட்டில் என்ன கிடச்சிருக்கு பாஜக? இது வரையும் சொல்லுங்கள். மேக்ஸிமம் 18% ஓட்டு. 2014 வந்து ரெண்டு எம்பி, ஒரு எம்பி பொன்னார், இன்னொரு எம்பி வந்து அன்புமணி கூட கட்சி எம்பியாக சேர்த்துக்க முடியும். ஸோ பொன்னார் மட்டும்தான். ஒரு எம்பி 18% ஓட்டு போன எலெக்ஷனில் மேக்ஸிமம் கிடச்சிருக்கு. 4 எம்எல்ஏ கிடச்சிருக்கு. 1, 4 ஆக்சுவலி ஒரு எம்பி கிடச்சா 6 எம்எல்ஏவாவது கிடைக்கணும். 2016 0, 2021 கூட்டணி வச்சோடனே தான் 4 எம்எல்ஏ கிடச்சிருக்கு. திருப்பி 0 எம்பி தமிழ்நாட்டில். இப்படிப்பட்ட நிலைமையில் எதுக்கு விஜயை கொண்டு வராங்க? டிஎம்கேவை எதிர்க்கிறதுக்கான ஒரு பலம் உள்ள ஆட்கள் அப்படிங்கிறது பெரிய விமர்சனம் வைக்கிறாங்கல்ல. டிஎம்கே எதிர்க்கிறதுக்கு அதிமுக ஒழுங்காக இருந்தாலே போதுங்க, 3000 கோடிலாம் தேவையில்லை. அதிமுக கரெக்டாக இன்னும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெட்டால மட்டும் போதும். டிஎம்கே எதுக்கு வேறு எதுவுமே தேவை. ரெட்டால சிம்பிள் 234 நச்சுன்னு கேண்டிடேட் அது இருந்தாலே போதும். 3000 கோடிலாம் அதுக்கு தேவையே கிடையாது. 3000 கோடி வேறு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாம், நல்ல விஷயத்தில் பாஜக இன்வெஸ்ட் பண்ணலாம், பக்கத்து ஸ்டேட்டில் கேரளாவில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரிசாவில் இன்வெஸ்ட் பண்ணலாம், கர்நாடகாவில் இன்வெஸ்ட் பண்ணலாம், மகாராஷ்டிராவில் இன்வெஸ்ட் பண்ணலாம். என்னங்க நீங்கள் புரியுது. ஆனால் தொடர்ச்சியாக அந்த விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்காங்களே, அது திமுக வச்சுக்கிட்டே தாங்க இருக்கும். ஏன்னா அந்த பர்செப்ஷனை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், எடப்பாடி துரோகின்னு ஒரு பர்செப்ஷன் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரைட். எடப்பாடி துரோகின்றதை அதிமுககாரனே கண்டுக்கல, அவர் பொதுச் செயலாளராக வச்சுட்டான். 3700 பொதுக்குழு உறுப்பினர் தேர்ந்தெடுத்து தானே அவர் பொதுச் செயலாளர் ஆனார். ஆமாம், கரெக்டா? அப்போ அதிமுக அக்செப்ட் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். வேலை முடிஞ்சு போச்சு. அவங்களே கண்டுக்கல, உங்களுக்கு எங்கே வந்தது? நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள்லாம் விஜயை கூப்பிட்டு வரலப்பா, எங்களுக்கு விஜய்க்கு சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிற விஷயத்த முன்னெடுத்து வைக்கிறீங்க. டிஎம்கேவும் விமர்சனம்னா உச்சகட்ட விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க கூட அவ்வளவு பண்ணல நினைக்கிறேன். டயர் நக்கின்றோட மோசமான விமர்சனம் ஏதா இருக்கா சொல்லுங்க. ஏங்க அதிமுக காரனோட அவர் தாங்க பெரிய டயர் நக்கி. இன்னைக்கு தைரியமே இல்லாத மனுஷங்க. ஸ்டாலின் சார் அவர்களே எனக்கு இவ்வளவு ரூல்ஸ் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி முன்னெடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. மக்கள் எல்லாருமே ஒரு கேள்வியை முன்னெடுத்து வச்சாங்க. இவ்வளோ ரூல்ஸ் போடுறீங்க, நீங்கள் வந்து பிஜேபிக்கு ஒரு ரூல்ஸை போட்டு பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரியும் முன்னெடுத்து வச்சாங்க. அவங்களுடைய பொதுக்கூட்டத்துக்கும் இதுக்கும் அப்படிங்கிற மாதிரியான இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எவ்வளோ பெரிய அறிவற்ற அரசியல்வாதின்றது தெரியுது. பிஜேபி கூட்டங்கள் இருக்குல்ல, அதுக்கு எவ்வளோ தடை வருதுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு வாட்டி யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவங்க வெளில காமிச்சிக்கிறது கிடையாது. ஒரு வாட்டி சட்டம் என்னென்ன தடைகள் வருது பிஜேபி அவர்கள்? ஏங்க நீங்க என்ன நினைச்சீங்க? திமுக போய் கேட்ட உடனே எடுத்துக்கோப்பா, இந்த ஆளை எடுத்து போப்பா பண்ணுவாங்களா? இல்ல சொல்லுங்க, என்னென்ன கூட்டணி, என்னென்ன பிரச்சனை? முருகன் மாநாடுக்கே 100 பிரச்சனைங்க. என்னன்னா போலீஸ் கொடுக்கல முருகன் மாநாடுக்கு. ஓகே, போலீஸ் கொடுக்கலங்க முருகன் மாநாடுக்கு. இவர் போட்ட பிஸ்கோத்து மாநாடு மதுரையில அதோட 1 மடங்கு கூட்டம் அதிகம். முருகன் மாநாடுல சேரெல்லாம் யாரும் உடைக்கல, ஏறி குதிக்கல, தாவல யாரும். சொல்லுங்க, கிரீஸ் தடவல. உண்மையில கிரீஸ் தடவலங்க. புரியுது, தடவல, எல்லாரும் மதிச்சாங்க. ஆனா இந்த வகையில ஒரு விஷயம் நம்ம முன்னெடுத்து வைக்கிறது என்ன அப்படின்னா, விஜய் பாஜக சம்பந்தம் கிடையாது. அதை அழுத்தம் திருத்தமா நம்ம முன்னெடுத்து வைக்கலாம். ரைட்டா? விஜய்க்கு யாரோட சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா விஜய்க்கு பாஜகவுக்கு சம்பந்தம் இல்லை. ஏன்னா சமீபத்துல நான் சொல்றது கூட்டணி, அரசியல் கூட்டணி இல்லைங்க. நான் வேற எதுவும் மீட் பண்ணல, நான் மீட் பண்ணல. அரசியல் கூட்டணிலாம் மீட் பண்றேன். வேற ஏதாவது இல்ல. ஏன்னா அந்த ஃபேன்ஸ் எப்படி இருக்காங்கன்னா, ஏதாவது சொன்னாலும் புரிஞ்சுக்க தெரியல, பாவம். அதனால நான் திருத்தமா சொல்லிடுறேன். நான் சொல்றது அரசியல் கூட்டணியில. அரசியல் கூட்டணியில சம்பந்தம் இல்ல, பாக்கி சம்பந்தம் இருக்கு. அரசியல் பொறுத்தவரையிலும் பாஜகவும் விஜய்க்கும் சம்பந்தம் இல்லை. ஓகேவா? விஜய் வந்ததுனால அதிமுக கூட தொல்லை தான். 3%, 5% ஓட்டை எடுத்துட்டு போறாரு. இவரோட ஓட்டை எடுத்துட்டு போய் எல்லாரோட ஓட்டு பிரிக்கிறாருங்க அவரு. ஸ்மால் பிளேயர்ஸ் பெருசா ஹர்ட் பண்றாரு.
பிக் பிளேஸை சின்னதாக ஹர்ட் பண்ணுறாரு. ஏன்னா எப்போதுமே ஒரு புது கட்சி முன்னாடி வருது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி கமல் அவர்கள் ஃபர்ஸ்ட் வந்தது, அவங்க வரும்போது ஒரு விஷயம் ஒன்று பண்ணாங்கல்ல, இங்கே இருக்க எந்த கட்சிகளும் சரியில்லை, ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இதுதான் ஒரு புது கட்சி உள்ளே வரும்போது செய்யக்கூடிய விஷயம். ஆனால் விஜய் உள்ளே வரும்போது டிஎம்கே மட்டுமே அடிக்கணும், டிஎம்கே மற்ற எந்த கட்சியோட விமர்சனமும் முன்னெடுத்து வைக்காம டிஎம்கேன்னு போட்டு அடின்னு அடிக்கிறது. அப்போ இது என்ன மனநிலை? இது ஒரு பாஜகவுடைய மனநிலை தான் அப்படின்னு சொல்றாங்கல்ல. தமிழ்நாடு அரசியலே உங்களுக்கு வந்து நான் திமுக எதிர்ப்பு அரசியல் தான். திமுக வேண்டுமா திமுக வேண்டாமான்ற எதிர்ப்பு அரசியல் தான். இப்பயும் அப்படிதான். இப்போ நீங்க அதிமுக பாலிடிக்ஸ் பண்ணாலும் அதிமுக யாருக்கு எதிராக பாலிடிக்ஸ் பண்ணுது? டிஎம்கேக்கு ஆப்போசிட்டா. பிஜேபி யாருக்கு எதிராக பாலிடிக்ஸ் பண்ணுது? டிஎம்கேக்கு ஆப்போசிட்டா தான். ஸோ இது தமிழ்நாடோட சைக்கு. ஏன் அப்படின்னா ஏடிஎம்கே டிஎம்கே நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இவங்க 2 பேரும் தான் நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருப்போம். ஒன்று இவங்க இருப்பாங்க, இல்லை இவங்க இருப்பாங்க, ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு. ரைட்டுங்களா? காங்கிரஸ் இருந்த போதும் திமுக காங்கிரஸ். ரைட் அதெல்லாம் ஓகே தான். ரைட். அதனால இப்போ இருக்கக்கூடிய சூழல், தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஒன்று ஏடிஎம்கே வருது இல்லை டிஎம்கே வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து வைக்கும்போது அப்போ ஏடிஎம்கே டிஎம்கே விமர்சனம் பண்ண தான் செய்வாங்க. ஆனால் மூணாவதாக ஒருத்தவங்க வரும்போது 2 பேரையும் விமர்சனம் பண்ணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது. அந்த விமர்சனம் ஏன் இங்கே நடக்கலைங்கிற ஒரு விஷயமும் கேட்குறாங்க. 2 விஷயம். ரைட். விஜயகாந்த் வரும்போது விஜயகாந்த் வந்து முதல்லேருந்தே தன்னை கருப்பு எம்ஜிஆர்னு தான் சொல்லிட்டு இருந்தார். நான் கருப்பு எம்ஜிஆர் அப்படின்றார். கமல்ஹாசன் வரும்போது டார்ச்சை உடைச்சு அவர் என்ன பண்ணார்னா எடப்பாடிக்கு எதிராக டார்ச்சை உடைக்கல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டாலினுக்கு எதிராக தான் டார்ச் உடைச்சார். உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்டாலினுக்கு எதிராக தான் டார்ச் உடைச்சார். எடப்பாடிக்கு எதிராக விமர்சனம் ரொம்ப கம்மி அவர் பண்ணது. ஸ்டாலின் தான் விமர்சனம் பண்ணேன். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ திமுக விமர்சனம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் உங்களுக்கு வரும்ன்றது ஒரு லாஜிக். அந்த ஓட்டிங் பேட்டர்னை வச்சு தான் இவங்க வந்து எல்லாமே ப்ளே பண்ணாங்க. இட்ஸ் ஆல் அபவுட் ஓட்டிங் பேட்டர்ன். ஓகே. தமிழ்நாடு பாலிடிக்ஸை ரொம்ப சயின்டிஃபிக்காக திமுக அணுகுது, நேச்சுரல் அணுகல, சயின்டிஃபிக்காக அணுகுது. இப்போ இந்த இடத்துல ஓட்டிங் பேட்டர்ன் இப்படி தான் இருக்குன்னா இந்த ஓட்டிங் பேட்டர்ன் இப்படி பிரேக் பண்ணலாம். ஓகே. நீங்கள் 2021 பார்க்கும்போது ஒரு விஷயத்த ரொம்ப அசால்ட்டாக விட்டாங்க இவங்க. இந்த டிடிவி தினகரனை வந்து ரொம்ப லேசாக எடுத்து விட்டாங்க. ரைட். டிடிவி தினகரன் 26 தொகுதியில் வந்து டைரக்டாக இம்பாக்ட் பண்ணார், 23 தொகுதியில் இன்டைரக்டாக இம்பாக்ட் பண்ணார். டைரக்ட் இம்பாக்ட்னா என்னன்னா ஓட்டை பிரித்து இம்பாக்ட் பண்ணும். இன்டைரக்ட் இம்பாக்ட்னா இவங்களே சேர்ந்து இல்லைடா எதுக்குலாம் இவனுக்கு போகலாம், நம்ம திமுக கூட்டு போகலாம், 2% ஓட்டு சங்காச்சு. நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அந்த பட்சத்தில் இந்த சயின்டிஃபிக் தியரியில் பேட்டர்னில் வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகளை வேற இடத்துல சங்க் பண்ணும். ஸோ திமுக என்ன பண்ணுன்னா நம்ம 35% எடுத்தாலே ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கும். ஓகே. 35% இங்கே தான் திமுக பியூட்டி இருக்குது. அவங்க தே ஒர்க் ஃபார் 117 தான். அதுக்கு மேலே எவ்வளோ வந்தாலும் நமக்கு லாபம்னு நினைக்கிறாங்க. சரி 112 ஆட்சி அமைச்சிடலாம், தனி பெரும்பான்மையோட நம்ம 112 சீட் வரும். அவங்க ஃபோக்கஸே அவ்வளோதான் இருக்குது, அது எதுவுமே கிடையாது. ப்ளஸ் ஏடிஎம்கேவோட வீக்னஸ் நான் சொல்கிறேன். சென்னையிலேருந்து செங்கல்பட்டுல 31 சீட்டில் ப்ரெசன்ஸ் இல்லை. அதே மாதிரி டெல்டாவில் 15 சீட்டில் ப்ரெசன்ஸ் இல்லை. 234 இங்கே ஒரு 31 கழிச்சிங்கன்னா 201 இன்னொரு 11 குறைச்சிருங்க. ஸோ அவங்க 190 சீட்டுக்கு தான் ஃபைட்டே பண்ணுறாங்க. ஓகே. ஆனால் திமுகவுக்கு அந்த மாதிரி ப்ரெசன்ஸ் இல்லாத தொகுதி 6 தான், விச் இஸ் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். ஓகே. ஆனால் அதுலேயும் அவங்களுக்கு காங்கிரஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ இந்த 31 பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ சென்னை நோக்கி கொஞ்சம் பிஜேபிக்கு நல்லா ஓட்டு வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம எம்பி எலெக்ஷன் பார்த்தோம், நல்லாவே வந்துட்டு இருக்கு. பட் அதுக்கு சீட் கன்வெர்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குமா இல்லையான்னு தான் தெரியல. புரியுது. அதுதான் பிரச்சனை. ஓகே. நாளைக்கு வந்து பாமகவும் உள்ள வந்தால் பாமகவுக்கும் சென்னைக்குள்ள திருவள்ளூர் மாவட்டத்தில் ப்ரெசன்ஸ் இருக்குது, கொஞ்சம் இருக்குது. கும்முடி பூண்டிலையும் பொன்னேரியிலும் அந்த ஹோல் சங்கில் இருக்குது. பட் கீழே வர இல்லை. எப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக போகிறாங்க தான் சேலஞ்ச். ரொம்ப நன்றி, உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.